மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம். மேச லக்னம் இதன் அதிபதி செவ்வாய். மேச லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே ரொம்ப உற்சாகமானவங்களாகவும் தைரியம் மற்றும் நேர்மைய குணங்கள் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க தைரியம், தன்னம்பிக்கை, வேகமாக முடிவெடுக்கிற திறன், நல்ல பேச்சாற்றல் இருக்கும். சில சமயம் கடுமையான நேர்மையான பேச்சுக்களும் இருக்கும். தலைமைத்தன்மை அதிகமாக இருக்கும். இலக்கை அடையிறதுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க. சீக்கிரமாக கோபம் வரும். எவ்வளோ சீக்கிரம் கோபம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் அதை மறந்தும் போயிடுவாங்க. இவங்க காவல்துறை, இராணுவம், விளையாட்டு, அரசியல் போன்ற துறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எப்போவுமே தொழில் தொடங்கணும், தொழிலதிபர் ஆகணுங்கிற மைண்ட் செட் இவங்க கிட்டே இருக்கும். மேலாண்மை, நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பண வரவு கிடைக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையோட பிற்பகுதியில் உயர்வு அடைவாங்க. திடீர் செலவுகள் அதிகமாக இவங்களுக்கு வரும். இவங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துணைவி மேலே அதிக ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருப்பாங்க. ஆதிக்க மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை பொறுமையாக இருந்தால் இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு தலைவலி, ரத்தம் அழுத்தம், உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். சரியான உடற்பயிற்சி இருந்தாலே எல்லாமே சரியாயிடும். மேச லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க உழைப்பாலையும் அவங்களோட தலைமை திறன்களால் இதனால தான் வெற்றி பாதைக்கு போவாங்க. மேச லக்னம் 1ஆம் வீடு லக்னம். இவங்க தைரியம், தன்னம்பிக்கை, சீக்கிரமாக கோபப்படுறது இதெல்லாம் இருக்கும். உடல் வலிமை இருக்கும். தலைமை பண்பு இருக்கும். இவங்களுக்கு 2வது வீடாக ரிஷபம் அமையும். அதனால நல்ல பேச்சு திறன், குடும்பத்தின் மீது பொறுப்பு, பணம் சேமிக்கும் திறன் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி 3ஆம் வீடாக இருக்கிறது மிதுனம். மிதுனம்னாலே துணிச்சல், முயற்சி அதிகமாக இருக்கும். அவங்க தம்பி தங்கைகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கலை, எழுத்தல், ஊடகத்துறையில் திறமை அதிகமாக இருக்கும். 4ஆம் வீடாக இருக்கிறது கடகம். கடகம்னா தாயார் மீது இவங்களுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கும். வீடு, நிலம், வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவுகளும் எடுக்க வாய்ப்பு இருக்கும். 5ஆம் வீடாக இருக்கிறது சிம்மம். சிம்மம் 5ஆம் வீடாக இருக்கிறனால இவங்க புத்திசாலியாகவும் குழந்தைகள் மூலம் இவங்களுக்கு அதிக மகிழ்ச்சி கிடைக்கிறதாகவும் இருக்கும். காதலில் அதிர்ஷ்டம் இருக்கும். 6ஆம் வீடு கன்னி. அதனால எதிரிகளை வெல்லும் சக்தி இவங்க கிட்ட இருக்கும். கடன், நோய் இதெல்லாம் வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய திறன் இவங்க கிட்ட இருக்கும். சேவை துறைகளுக்கு போனால் இவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மேச லக்னத்துக்கு 7ஆம் வீடாக இருக்கிற துலாம். துலாம் 7ஆம் வீடாக இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் சமநிலை அவசியம். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அழகான மற்றும் சமூக பண்புள்ள துணை இவங்களுக்கு அமையும். தொழிலில் கூடுதல் லாபமும் கிடைக்கும் துணையால். 8ஆம் வீடாக விருச்சிகம் இருக்கிறது. ரகசிய விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் செய்கிறது, இந்த மாதிரி இதனால இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆயுள் நீடிச்சு இருக்கும். நஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் திடீர்னு தான் வரும். 9ஆம் வீடாக இருக்கிறது தனுசு. தனுசு 9ஆம் வீடு அதிர்ஷ்டம் மற்றும் பக்தியை குறிக்கும். தந்தை வழி ஆதரவும் வெளிநாட்டு பயணமும் இவங்களுக்கு அமையும். 10ஆம் வீடு மகரம். இவங்க கடின உழைப்பால் தான் முன்னேற வேண்டியிருக்கும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள் பெற வாய்ப்பு இருக்குது. பொறுப்பான பதவிகளில் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. 11ஆம் வீடாக கும்பம் இருக்குது. இவங்களுக்கு எப்போவுமே நண்பர்கள் நிறையா இருப்பாங்க. அவங்க மூலியமாக லாபமும் இருக்கும். பெரிய வருமானங்கள் எல்லாம் நண்பர்கள் கிட்ட இருந்து தான் வரும். இவங்க ஆசைப்பட்டு நிறைவேற்றணும்னு நினச்சதும் நண்பர்களால் தான் நிறைவேறும். 12ஆம் வீடு மீனம் அமையுது. மீனம்னால ஆன்மீக ஆர்வம் இருக்கும். வெளிநாட்டு தொடர்பான செலவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் போராடி கடைசியாக கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். தைரியம், முயற்சி மற்றும் உழைப்பால் இவங்க யாராலையும் அசைக்க முடியாத வெற்றியை கண்டிப்பாக இவங்க வாழ்வில் அடைஞ்சே தீருவாங்க. மேச லக்னம் மற்றும் மேச ராசிக்காரங்க முருகனை வழிபடுறது இன்னும் சிறப்புகளை தரும். மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிகவும் நல்ல கிரணம். 5ஆம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணிய, புத்திரம், அதிர்ஷ்டம் எல்லாமே தரக்கூடியவர் சூரியன் தான். செவ்வாய் லக்ன அதிபதிங்கிறனால வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு முக்கியம். அதே மாதிரி குரு 9ஆம் வீட்டில் இருந்து அதிர்ஷ்டத்தை தருவார். சூரியன் ப்ளஸ் குரு நல்ல நிலையில் இருந்தால், சுய ஜாதகத்திலையும் நல்ல நிலையில் இருந்தால் இவங்க பெரிய யோகக்காரங்களாக இருப்பாங்க. துலாம் 7ஆம் வீடாக இருக்குது. இதன் அதிபதி சுக்கிரன். அதனால் இவங்க துணை அழகானவங்களாகவும் சமூக சிந்தனை உடையவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஆதிக்க மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிட்டாலோ சமநிலையில் வச்சுருந்தாவோ ரொம்ப நல்லது. சில பேருக்கு தாமதமான திருமண வாழ்க்கைக்கும் காரணமாக இது இருக்குது. இவங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் காவல்துறை, இராணுவம், விளையாட்டு, தொழில் இது சார்ந்த தொழில்கள் தொடங்குறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் மகரம் இருக்குது. கடின உழைப்பால் உயர்வு கிடைக்கும். பணவரவு மெதுவாக தான் சேரும், ஆனால் நிலையானதாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு, ராகு குரு நல்லா இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறதும் பொறுமையாக இருக்கிறதும் பெரிய வெற்றிகளை தேடித்தரும்.